அண்ணா வாய்ஸ் கேக்குதா இப்போ? கேக்குதுங்க சார். சார். ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க ஓ, சார். ஷோர் ஷோர் ஷோர். ஓகே ஓகே. சரிங்கண்ணா. இப்போ மார்னிங் இது வந்து அந்த ஃபுல்லா இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ செகண்டா ஒன்று காட்டுறேன். ஸோ பாருங்க, இது வந்து இந்த ப்ரோக்ரஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஓகே ஓகே, கிளியர். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் சார். தெரியுதுங்க சார், தெரியுது. ஓகே, ஷோர் ஷோர். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ரெடி பண்ணணும். ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, அது பேர் வந்து ரூட் மேப் அப்படின்னு பேர். ஓகே, ரூட் மேப். இது உங்களுக்கு லிங்க் இப்போ அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த ரூட் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு டெக்னாலஜியோட ரூட் மேப் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் லாகின் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து கேட்கும், லாகின் பண்ணுறது கேட்கும். ஒரே நிமிஷம் அண்ணா. ஆ, தம்பி தெரியுதாப்பா? அது இல்லை. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, கௌதம் கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா, இதை பிரிச்சுக்கணும். இதை 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 பிரிச்சுக்கிட்டு இதுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இமேஜஸா கொண்டு வரணும். கண்ணா புரியுதா? ஏன் நீங்க பேசுறது எனக்கு கேட்கறது இல்லையா, அல்லது நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? சார் புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், கேக்குதுங்க சார், புரியுதுங்க சார். ஒருவேளை நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையா? சரி, ரைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன செய்யணும், இந்த பிடிஎஃப் இமேஜ்ல மேல நம்ம லோகோ இன்டகிரேட் பண்ணிடுறோம். கண்ணா புரிஞ்சுதா? மேல நம்ம லோகோ இன்டகிரேட் பண்ணிடுறோம். கீழே வந்து அந்த இதெல்லாம் எஸ் சில சார். விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே நம்ம அட்ரஸ், பிராண்ட் நேம் இதெல்லாம் ப்ராப்பரா ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம பிராண்ட் நேமும் நம்மளுடைய அட்ரஸ், கம்பெனி நேம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இமேஜஸா மாத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இந்த ஓகேங்க சார். இடத்த வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளியரா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, ஸோ எஸ் சார். இதுல மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸ்க்கும் அதை பண்ணணும். மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸ்க்கும் அதை பண்ணணும். அப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து அவைலபிளா இருக்கோ எல்லா டெக்னாலஜிஸும் இதுதான் வந்து. ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு? ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டெவாப்ஸ், ஃபுல் ஸ்டாக்கு, ஆண்ட்ராய்டு, போஸ்ட் கிரேஸ் எஸ்கியூஎல், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், பிளாக் செயின், குவாலிட்டி அனாலிசிஸ் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், ஏஎஸ்பி டாட் நெட் கோர், C++, ஃப்ளட்டரு, சைபர் செக்யூரிட்டி, யூஎக்ஸ் டிசைனிங்கு, ரியாக்ட் நேட்டிவ், கேம் டெவலப்பர், டெக்னிக்கல் ரைட்டர். ஓகே, ஸ்கில் பேஸ்டு ரூட் மேப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரியாக்ட், ஆங்குலர், வெனியூ ஜேஎஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸோட ரூட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணணும். கண்ணா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். எஸ் ஓகே, சார். ஸோ இந்த ரூட் மேப் படி உங்களுக்கு ஸ்கில் செட் எல்லாம் இருக்குதா, அல்லது இந்த ரூட் மேப்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ரூட் மேப் படி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதா, தெரியலையா? தெரியலனா அதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்.
நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ஒரு யூசபிள் திங்ஸா மாத்தணும். இங்க விஷயம் என்னன்னா, நீங்க சப்ஜெக்ட் படிக்கிறது இஸ் நாட் எ மேட்டர். ஓகே, நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்கூல் 12 வருஷம் படிச்சிருக்கீங்க. காலேஜ் ஒரு 4 பிளஸ் ஒரு மேபி ஒரு சிலர் 5 வருஷம் படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து 3 வருஷம் படிச்சிருப்பாங்க. ஓகே, இட்ஸ் நாட் எ மேட்டர். ஓகே, நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க படிச்சிருக்கக்கூடிய அல்லது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எவ்வளவு ஸ்கில்ல ஒரு அசட்டா மாத்துறீங்க. இங்க அசட்னு சொல்றது மணி. டெக்னிக்கல் அசட்டா நீங்க இதை மாத்தணும். இதை நீங்க டெக்னிக்கல் அசட்டா மாத்துனீங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயங்கள் உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகும். கண்ணா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார், புரியுது. ஓகே, அதாவது இந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குங்கிறத விட இதை நம்ம எந்த அளவுக்கு அசட்டா மாத்த போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அசட்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஒர்க்கா இதை வந்து எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு எனக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ரோல் பேஸ்ட் இருக்கக்கூடிய ரூட் மேப்ஸ், ஸ்கில் பேஸ்ட் இருக்கக்கூடிய ரூட் மேப்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூட் மேப்ஸ், ஸோ கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய ரூட் மேப்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரூட் மேப்ஸ் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி நம்மளுடைய பிராண்ட் இன்டகிரேட் பண்ணி எனக்கு பிடிஎஃப் ஃபைலா நாளைக்கு குரூப்ல அனுப்பிச்சிடணும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, தென் வந்து அன்னைக்கு இருந்த அந்த 29 டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சா கௌதம்? சார் நான் நான் சார் அந்த நீங்க இன்னொருத்தர் தாமோதரனா அவரு மட்டும் இன்னும் 9 இருக்குங்க சார், அவருக்கு அனுப்புறீங்க. அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க மீட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணணும் அல்லவா? ஓகே, தாமோதரன் மீட்டிங்ல இருக்காரா? இல்ல. சோ அது என்னன்னு ஃபாலோ பண்ணி அதுக்கு சொல்யூஷனை கொண்டு வரும். அவர்கிட்ட என்ன சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். வி வாண்ட் எஸ் சார். அவுட்புட், ரைட்? எஸ் சார். எதையுமே பெண்டிங்ல விடக்கூடாது. பெண்டிங்லயே போடக்கூடாது. இந்த பெண்டிங்ல போடுறது எல்லாமே வேஸ்ட் தான். ஓகே, சரிங்க. ஸோ இல்ல சரிங்க. அப்படின்னா அதுக்கு வேற ஸ்டெப் எடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்துரும். ஓகே, வி நீட் டு டேக் த ஆக்ஷன். சரிங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஓகேங்க சார். நீங்க எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்களை வந்து ரொம்பவும் தெளிவா உறுதிப்படுத்தி, புரியுதா? ஸோ சரிங்க இது சார். வந்து உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரூட் மேப் வந்து இதெல்லாம் ஃபுல்லா தெரியுதா? ஸோ ஸ்கிரீன் பாருங்க, தெரியுதா? இந்த HTML, CSS, எஸ்இஓ எஸ் சார், பேசிக்ஸ், தெரியுது. எஸ்இஓ பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி, டாம் எப்படி வேலை செய்யுது, ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி வேலை செய்யுது, கிட் எப்படி வேலை செய்யுது, யூஐஎக்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஓகே, சர்ச் யூஐஎக்ஸ், ரன்னர் எப்படி, பில்ட் டூல் எப்படி வேலை செய்யுது, செக்யூரிட்டி பேசிக்ஸ் எப்படி வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா? உங்களால ஏதாவது செய்ய முடியுதா அப்படிங்கறத எஸ் உங்களுக்குள்ள சார். நீங்களே உங்களை உறுதிப்படுத்தி. கண்ணா, புரிஞ்சுதா? ஓகேங்க சார், புரியுதுங்க. தெரியலனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க உட்காந்து படிக்கிற நேரம் அதை வந்து சரிங்க. ஒரு வீடியோவா இப்ப வந்து நெட் அங்க அவைலபிளா இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? நீங்க சரிங்க. யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோவா அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் இருக்கு, யூடியூப் டவுன்லோடர் இருக்கு. ஓகே, அன்லிமிட்டெட் நெட் இருக்குது. அந்த வீடியோவா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டடா அந்த வீடியோவை ஒரு 1 or 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கண்டினியூஸா ரிப்பீட்டடா வாட்ச் பண்ணீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சு போயிருக்குது. அவ்வளவுதானே எஸ் சார். ஆமாங்க சார். ஓகேங்க சார். தம்பி, புரியுதா? நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸா புரியுதுங்க ரீட் சார், பண்ணி புரியுது. ரீட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் ஓவர் டைம் எடுக்கும். அதையே நீங்க சரிங்க வீடியோவா சார். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவை ரிப்பீட்டடா 2 டைம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்க சார். கிளியர்? ம் ஸோ எஸ் மேக் சார், இட் புரியுது. சிம்பிள். அதை இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்ததுக்கான மாடல் டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சுட்டு அதை வந்து ட்ரைன்ஸ்க்காகவும் டொமைன் ஹோஸ்ட்லிக்காகவும் நீங்க வந்து டெவலப் பண்ணணும். கண்ணா, புரியுதா? ட்ரைன்ஸ்க்குன்னு புரியுது. சொல்லியே அதை நீங்க பில்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஏன்னா சரிங்க அப்பதான் சார். நாளைக்கு வந்து நீங்க போர்ட்போலியோல காட்டும் போது நீங்க ட்ரைன்ஸ்ல ஒரு வருஷம் வேலை செஞ்சேன், 6 மாசம் வேலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அப்போ இதெல்லாம் ட்ரைன்ஸ்க்காக காட்டணும். என்னென்ன வேலை செஞ்சீங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அடுத்த கொஸ்டின் அதுதான். கண்ணா, புரியுதா? எஸ் சார். அடுத்த கொஸ்டின் அதான் கேட்பாரு. ஓகே, இது மாதிரி நான் 6 ஓகேங்க சார். மந்த் வேலை செஞ்சேன், 1 இயர் வேலை செஞ்சேன், நீ அப்படி என்னப்பா வேலை செஞ்சேன்னு கேட்டாருன்னா அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து காட்டணும் கிட்ல இருந்து. சரிங்க சார். தம்பி, புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் வந்து விஷயமே. இப்போ இதுதான் நீங்க பண்ணணும். புரியுது. எல்லாத்தையும் ஒரு மேப் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப நமக்கு ரிலேட்டடான ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டா இருக்கும். ஓகே. புரியுது. ம் ஓகே, சரி. நம்மளுடைய சரி. கிளைண்டா வந்து இன்னொரு வெண்டார் வந்து இப்ப என்னன்னா அந்த இப்போ ஒரு அங்க ஒண்ணு இது ஆட் பண்ணிருக்கோம் அல்லவா?
கனிரா டைலரிங் ஒன்னு ஆட் பண்ணிருக்கோம் அல்லவா? எஸ் சார், ஆமாங்க சார். அதுக்கு வந்து சம்மாட் போஸ்டர், சம்மாட் போஸ்டர் மாதிரி, லோகோ மாதிரி, புரியுதா, ப்ரௌச்சர் மாதிரி, ஸோ இது மாதிரிலாம் ரெடி பண்ணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே. இதெல்லாம் ரெடி ஓகேங்க. பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு, இது வந்து நம்ம கம்பெனிக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பண்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணா புரியுதா? புரியுதுங்க. நீங்க ஒரு விஷயம் புரியுதுங்க சார். பண்றீங்கன்னா அது யாரோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இங்க என்ன பிரச்சனைனா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பண்ணக்கூடிய ஒர்க் வந்து 100க்கு ஒரு 20% தான் யூஸ்ஃபுல்லட்டியான ஒரு அவுட்புட்டா வருது. 20 to 30%. மீதி பண்ணக்கூடிய அங்க 70% ஆஃப் ஒர்க்கு ஒரு பாறையில் ஊத்துன தண்ணி மாதிரி போயிருது. குறிப்பா இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்டோட ஒர்க்கோட அவுட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க. புரியுது. 100க்கு ஒரு புரியுதுங்க. 20% மட்டும்தான் அது யூசபிள் அவுட்புட்டா இருக்கு. லாங் டைம் யூஸ் பண்ற மாதிரியும் யூசபிள் அவுட்புட்டா இருக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து பாறையில் ஊத்துன தண்ணி மாதிரி மாறிடுது. ஸோ அது நான் பாறையில் ஊத்துன தண்ணினா என்ன, யாருக்கும் யூசேஜ் இல்லாமயே போயிருது. அவங்களுக்கும் போர்ட்போலியோல வைக்க முடியறது இல்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்கிறது எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாமயே போயிருக்கு சில விஷயங்கள். புரியுதுங்க சார். ஓகே. விஜய், ஏன் ரிப்போர்ட்டே அனுப்ப மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? விஜய் கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏன் ரிப்போர்ட் அனுப்பல? சரி, அனுப்புறேங்க சார். கண்ணா இங்க புரிஞ்சுக்குங்க, நான் நிதர்சனம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். சோ இதுக்கப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. சரியா? சரி இதுதான் சார், இன்னைக்கு நிதர்சனம் வந்து நான் சொல்லிட்டேன். சரிங்க இதுதான் நிதர்சனம். சரியா? நாளைக்கு கம்பெனில நீங்க வேலை செஞ்சு நீங்க ரிப்போர்ட் அனுப்பலினாலும் அது வேலை செய்யலின்னு தான் அர்த்தமாக கன்சிடர் ஆகும். இதுதான் அப்படித்தான் போகும். இது ஒரு சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னா, ஒரு ரூல்ஸ்னா, ஒரு புரோட்டோகால்னா, புரோட்டோகால் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் தான் அது புரோட்டோகால். அதுக்கு பேர் தான் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணலினா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. நாளைக்கு அது ரிசல்ட்டும் தராது. அந்த புரோட்டோகால்குள்ள நீங்க இருக்கணும். அந்த புரோட்டோகால் விட்டு நீங்க பாட்டுக்கு தனியா ஒண்ணு பண்ணீங்கன்னா சோ ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. ஏன்னா நாளைக்கு இந்த பழக்கம் சரிங்க அப்படியே அங்க வரும். யூஆர் ஒர்க் தே சேம் பிஹேவியர். இன்டென்ட்ல என்ன பிஹேவியர் இருக்கோ சேம் பிஹேவியர் யூஆர் ஒர்க்கிங் வித் ஒரு பிக் ஸ்கேல் கம்பெனிலயோ ஒரு என்டர்பிரைஸ்லயோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சேம் ஃபீலிங், சேம் ஆட்டிடியூட், சேம் ஆன அதே அதே ப்ரொடக்டிவிட்டியான விஷயங்கள் தான் நீங்க அங்கேயே ஆக்டிவா இருக்கீங்க. இங்க நீங்க 8 மணி நேரம் உட்காந்து ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா சேம் பழக்க வழக்கங்கள் அங்கேயே 8 மணி நேரம் வேலை செய்வீங்க. இங்க 4 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம், அங்க 4 மணி நேரம் தான் நீங்க ப்ரொடக்டிவிட்டியா செய்ய முடியும். இங்க 10 மணி நேரம் உங்களால கன்சிஸ்டன்சியா வேலை செய்ய முடியுது அப்படின்னா நிச்சயமா நீங்க பெரிய லெவல்ல நீங்க பெரிய லெவல் ஆஃப் கம்பெனி ரீச் பண்றது கண்டிப்பா உண்டு. ஓகே. நான் இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி சார் அவர் சொல்லியிருப்பாரு ஒரு மீட்டிங், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யணும். ஆக்சுவலி அவர் சொன்ன விதம் தப்பு. சார். 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்ய முடியாது. ஆனா 10 மணி நேரம் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் வரக்கான லேர்னிங் இதை வந்து கொண்டு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கறதா அவருடைய தாட். ஓகே. என்ன புரிஞ்சுதா? நாம போறது கார்பரேட்டுக்கு வேலை செய்யறது. ஸோ அப்போ வந்து கார்பரேட்டுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு. வி ஹேவ் த மோர் காம்படிஷன்ஸ். ஓகே, நீங்க மட்டும்தான் மார்க்கெட்ல கிடையாது. வி ஹேவ் த ஓவர் காம்படிஷன்ஸ் இருக்கு. நமக்கு தேவை அந்த ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ். இந்த ஸ்ட்ராங் ஸ்கில்ஸை வந்து எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிருக்கோங்கிறது தான் விஷயம். அதை பில்ட் பண்ணதை ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணணும். வேலை செய்றீங்க, அது டாக்குமெண்டா ரெடி பண்ணலன்னு என்ன? ஓகே. ஓகே. லலித், விஷ்ணு. இருக்குங்க சார். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி என்ன ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? சார் இப்போ அல்காரிதம்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க சார். அந்த ஏஐ கிரியேட் பண்றதுக்கு அல்காரிதம்ஸ் இருக்குங்க சார். ம் இந்த டாக்குமெண்ட் வந்து அதெல்லாம் படிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களோ? இருக்கேன். இல்லைங்க சார், வெளியே இதுல தாங்க சார்
கூகுள்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தாங்க சார் பார்த்துருக்கேன். இது டாக்குமெண்ட்லாம் டேட்டா ஸ்டோர் டாக்குமெண்ட்லாம் வந்திருக்கு கொடுத்துருக்குங்க. பார்த்துட்டேங்க பார்க்கலையோ? சார். அதுலயும் அல்காரிதம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க சார். பார்த்துங்க சார். ஓகே, இது வந்து உங்க ஸ்டடி. ஸோ கம்பெனிக்காக டெய்லி என்ன வேலை செஞ்சு நீங்க 1 இயர் இன்டர்ன்ஷிப்ல இருக்கீங்களவா? எஸ் சார். கம்பெனிக்காக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, என்னென்ன வேலை உங்களால முடிஞ்சது, என்னென்ன வேலை இது வரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா? இது வரைக்கும் கம்பெனிக்காக ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிருக்கீங்களா? பக்காவான ஒரு போஸ்டர், ஒரு சிலபஸ், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அல்லது நம்ம சர்வீஸ் போட்டோஸ் இல்லைங்க சார். பண்ணணும். என்ன புரியுதா? ஓகேங்க சார். வேலை செய்யறதுக்கு பேர் தான் இன்டர்ன்ஷிப். ஓகே, படிக்கிறதுக்கு பேரு நார்மல் கோர்ஸ். அது நீங்க நார்மலா யூடியூப்ல படிக்கிறது, லேர்ன் பண்றது இஸ் அ லேர்னிங். என்ன புரியுதா? இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங். லேர்னிங்கையும் இன்டர்ன்ஷிப்பையும் மெர்ஜ் பண்ணவே கூடாது. எப்பவுமே அதை கொண்டு போய் நீங்க மெர்ஜ் பண்றீங்க, அது தவறு. நீங்க ஒரு எம்ப்ளாயி. என்ன புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். நாம நல்லா புரிஞ்சுது தம்பி. லலித் விஷ்ணு எல்லாத்துக்கும் காமனா சொல்றேன், நம்ம லைஃப் லாங் படிக்க தான் போறோம். ஓகே, நாளைக்கு காலையில் நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா படிச்சுதான் ஆகும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். தம்பி புரியுதா? எஸ் சார். இந்த ஃபீல்டு இப்படிதான். ஓகே, நம்ம படிக்கிறது நெவர் ஸ்டாப்டு. அது மாற போறது கிடையாது. படிக்கிறது தான். ஓகே, நெவர் ஸ்டாப்டு. லேர்னிங் இஸ் நெவர் ஸ்டாப்டு. அது அப்பவுமே அப்படித்தான். ஓகே, இங்க விஷயம் என்னன்னா, டெய்லியும் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, அந்த வேலையோட ப்ரொடக்டிவிட்டியான அவுட்புட் என்ன? ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட்னா என்னன்னா, நீங்க செஞ்ச ஒரு ஒர்க் கம்பெனிக்கு எந்த வகையில பயன்பாடாக இருந்தது அப்படிங்கிறத இன்டர்வியூவர் நிச்சயமாக ஹைலைட் பண்ணி கேட்பார். கண்ணா புரியுதா? எஸ் சார். ப்ரெஷர் அப்படிங்கிற போட்டு போறதுக்கும் நான் இன்டர்ன்ஷிப் ஆல்ரெடி ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இந்த 2 வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ப்ரெஷர் அப்படின்னா அவங்க எடுத்து அவங்க ப்ராடக்ட் தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, அது வேற. நீங்க ஆல்ரெடி எம்ப்ளாயா தான் வெளியே போறீங்க. இப்போ எம்ப்ளாயா தான் எக்ஸ்பீரியன்ஸா போகும்போது இந்த கிரிட்டீரியாலாம் நீங்க ஃபில்ஃபில் பண்ணிருக்கணும். ஓகேங்க. ம் கௌதம், நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க புரியுது. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்போ டெய்லி என்ன ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அவுட்புட், அப்போ வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட்ல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்கிறத மட்டும் ஹைலைட் பண்றீங்க. நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்கிறது எனக்கு நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஒரு வேலை செய்யறீங்கன்னா கண்டிப்பா படிச்சுதான் வேலை செய்ய முடியும். அதான் உண்மை. அது வந்து எனக்கு தேவையில்லை. பட் என்ன வேலை செஞ்சீங்க, அந்த வேலையினால என்ன நடந்தது, அதனால என்ன ப்ரோக்ரஸிவ் நடந்தது, என்ன அவுட்புட் வந்தது, என்ன சேஞ்சஸ் வந்தது. ஓகே, அப்போ வந்து நான் நார்மலா அன்னைக்கு எஸ்இஓ கஜானாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எதையுமே பண்ண மாதிரி நான் பார்க்கவே இல்லை அவுட்புட்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்போ இது நார்மலா இருக்கு. இந்த ட்ரைனிங் ட்ரெயின் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்கும்போது இப்போ இந்த நெக்ஸ்ட் லெவல்ல இதை வந்து எடுத்துட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு வரணும்னா நம்ம இதுல வந்து என்னென்ன இது பண்ணணும், என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய சில வகையான நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் இதுல பார்க்கணும். அப்போ இதுல கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். இதுல நான் இன்னைக்கு போட்டோ எல்லாம் கொடுத்து அந்த போட்டோ எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன். அது ஓகே. தென் வந்து இந்த நான் சிலபஸ் எல்லாம் சொல்லியிருந்தாலும் பிடிஎஃப் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் டவுன்லோடபிள் மெட்டீரியல் இங்க ஆட் பண்ணிருக்கேன். கோர்சஸ் ஆர் மெட்டீரியல் போட்டு அதில் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, டவுன்லோடபிளா இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே, அது கூட ஓகே, அது நீங்க பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எஸ்இஓ பேக்கேஜஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். எஸ்இஓ பேக்கேஜஸோட சர்வீசஸ் வந்து யார் கொடுப்பா? இந்த எஸ்இஓ பேக்கேஜஸ்க்கான சர்வீஸ்க்கான ஸ்கில் செட் நம்மகிட்ட இருக்கா? ஸோ இப்போ இந்த சர்வீசஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு பண்ண தெரியுமா? இதில் நமக்கு என்ன பண்ண தெரியாது? தம்பி புரியுதா? ஓகேங்க. ஓகே, இதுல நமக்கு என்ன பண்ண தெரியும்? அப்போ இதனுடைய ஸ்கில் செட்லாம் நம்ம கிட்ட இருக்கா? அப்போ வந்து இதுதான் வந்து விஷயம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு போடுறோம். பட் வாட் வி ஹாவ் த ஸ்கில். அப்போ நம்ம என்ன ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வரோம்? இந்த
என்ன இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு இன்டென்ட்ல ஜாயின் பண்ணும்போது இன்டென்ட் இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆக்சுவலி வந்து ஒரு இன்டென்ட்டா ஏன் ஒரு கம்பெனில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன நம்ம லைஃப்காக கத்துக்கிறோம், அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு அது நம்ம டெய்லி டெலிவரி பண்ற அளவா வி ஷேர் த இன்ஃபர்மேஷன், டெய்லி நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம். அது வழியே உங்களுக்கு வந்துடும், அது மேட்ரு கிடையாது. இப்போ நீங்க திரும்பவும் கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியில எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் கம்பெனியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். கண்ணா புரியுதா? எஸ் சார். உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வந்து மாறுச்சு, வாட் இஸ் த ரிசல்ட் சேஞ்சஸ், நீங்க என்னத்தை மாத்துனீங்க, அந்த ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களால பெரிய கம்பெனில போயிட்டு அந்த மாற்றத்தை அங்கேயே நீங்க கொண்டு வர முடியும். அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு. இதுதான் உண்மை. கண்ணா புரிஞ்சுதா? எஸ் சார். நீங்க பெரிய ஒரு கம்பெனில ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சின்னதா இங்க நான் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கேன். யூ ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ். நீங்க தான் காலிங்ஸும் டெலிகாலிங்ஸும், உங்ககிட்ட ஃபோன் நம்பர், ஆஃபீஸ் ஃபோன் அங்கதான் இருக்கு, கௌதம் தான் அங்கதான் இருக்கு. அந்த கால்ல டெய்லி எவ்வளவு கால்ஸ் வருது, அந்த கால்ல எவ்வளவு ஃபாலோ பண்ணோம், எவ்வளவு இன்கம்ஸ் உள்ள எடுத்துட்டு வரோம், நம்ம எவ்வளவு பிசினஸ் உள்ள வருது, டெய்லி எவ்வளவு என்கொயரிஸ் வருது, அந்த என்கொயரி எவ்வளவு ஃபாலோ பண்ணோம், அது வழியா எவ்வளவு பிசினஸ் உள்ள எடுத்துட்டு வந்தோம், அது வழியா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க, எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க, எவ்வளவு லேர்ன் பண்றீங்க. இந்த ரெண்டுத்துல இன்டர்ன்ஷிப்ல இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஏர்னிங்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ். அதான் இன்டர்ன்ஷிப், இந்த ரெண்டுமே இருக்கணும். அது பேர் தான் இந்த ஃபீல்டு. நம்மளுடைய கோர் ப்ரோக்ரஸிவே இதுதான். கண்ணா புரியுதா? மற்ற கம்பெனில இருந்து நம்ம ரொம்ப டிஃபரன்ஸ்னா எல்லா இடத்துல லேர்னிங் மட்டும் இருக்கும், நம்ம இங்க வந்து ரெண்டு விஷயத்த வச்சிருக்கோம், லேர்னிங் அண்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கறது ஒன்னோட ஒன்ன கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இங்க ஏர்ன் பண்றதுக்காக தான் லேர்ன் பண்றோம். கௌதம், நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க சார். நம்ம ஏர்ன் பண்றதுக்காக இதை லேர்னே பண்றோம். இப்போ அதுக்கான ப்ரோக்ரஸிவா என்ன பண்ணிருக்கோம், பிளஸ் வந்து நம்ம கிட்ட இந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்குன்னு எத்தனை கஸ்டமருக்கு நம்ம டெய்லியும் வந்து இப்போ வாட்ஸ்அப் பல்க் நிறைய வச்சிருக்கோம். வாட்ஸ்அப் பல்க், இமெயில் மார்க்கெட்டிங், நிறைய ப்ரோக்ரஸிவ் கையில வச்சிருக்கோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்குது. பட் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ரெகுலரா பண்ணணும், நமக்கு என்ன ரெகுலரா ரிசல்ட் வந்துச்சு. என்ன புரியுதா? Yes, sir. நான் நார்மலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நார்மலா ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேசிக் வெப்சைட் ரொம்பவும் ஒரு 10,000க்கு வந்தா கூட ஒரு வெப்சைட் ஆர்டர் பிக் பண்ணீங்கன்னா 10% 500 ருபீஸ், அந்த வெப்சைட் முழுசா முடிச்சு கொடுத்தீங்கன்னா 3,000 ருபீஸ். என்ன புரியுதா? புரியுதுங்க சார். 3,500 ருபீஸ். ஓகே, சர்வர் காஸ்ட் வந்து 5,500 ருபீஸ், எனக்கு ஒரு 1,500 ருபீஸ், உங்களுக்கு ஒரு 3,500 ரூபாய், 3,500 ருபீஸ் மினிமம். கண்ணா புரியுதா? எஸ் சார். புரியுதுங்க சார். ஸோ இதுதான் விஷயம். இப்போ என்னன்னா எல்லாரும் ஈக்குவலண்டா அதுக்காக ஒர்க் பண்றோம். இப்போ நான் வந்து இதுக்கான பிளாட்ஃபார்மையும் இதுக்கான ஸ்கில் செட்டையும் நான் கொடுக்க ரெடி, என்வாயன்மெண்ட்டும் நான் கொடுத்துட்டேன், ஆஃபீஸ் இதையும் கொடுத்துட்டேன், ஆஃபீஸ் நெட்டு கொடுத்தா எல்லா ஸ்பெசிலிட்டிஸ், வேற என்னாச்சு ஸ்பெசிலிட்டிஸ் வேணும்னாலும் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் என்னத்தை யூஸ் பண்ணீங்க நீங்க, உங்களுடைய இண்டிவிஜுவல் திறமை என்ன, உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் செட் எல்லாம் என்ன, அதை எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை ட்ரையல் பண்ணி பாக்குறீங்க. ஓகே, அவுட்புட் வருது, நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல, ப்ராஜெக்ட்ல கிளைண்ட் பேமெண்ட் பண்ணல, எத்தனையோ ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஒன்னும் இல்ல, செல்வகுமார் பண்ண ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிருப்பான், அதுல பாத்தீங்கன்னா 7 ப்ராஜெக்ட் ஃபெயிலியர், ஆனா 3 ப்ராஜெக்ட் தான் சக்சஸ் ஆச்சு. கண்ணா புரியுதா? இப்ப என்ன அப்படின்னா செல்வகுமாரை பொறுத்த இப்ப தனியா வந்து அவனால வெப்ப ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப என்னுடைய நான் ஹோஸ்டிங் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டுனா போதும், மீதி எல்லா வேலையும். சோ அதுதான், அப்போ அந்த ஒரு கான்பிடென்ட் சரி. உங்களுக்கு எப்போ வரும்? புரியுதா? இப்ப நான் இருக்கேன், நான் இல்லைன்னா நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி நீங்க இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சோ இதெல்லாம் தான் இங்க முக்கியமான கீ ஃபேக்டர். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, அதே மாதிரி நான் தெளிவா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு நான் கொடுத்த டாக்குமெண்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது இந்த ரூட் மேப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரூட் மேப்பை ஸ்டடி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டோட ரூட் மேப்போட ஒவ்வொரு பார்ட்டை
ஒரு 30 மினிட்ஸ் வந்து மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நீங்க புரிஞ்சுதான் பேசணும். கண்ணா புரிஞ்சுதா? கௌதம், புரியுதுங்க சார். இத வந்து புரியுதுங்க எல்லாத்துக்கும் சார் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருங்க. சார் யாராருக்கு எந்தெந்த அன்னைக்கு மீட்டிங் அங்க கண்டக்ட் பண்ணணும்னு நீங்களா ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க. நீங்களா டாபிக்கும் டிசைட் பண்ணிருங்க. தம்பி புரியுதா? சரிங்க சார். ரிலேட்டட் வந்து அவங்க என்ன டாபிக்ல வந்து ஸ்பெஷலைசேஷனோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து. ஓகே ஓகேங்க சார். சிந்து சொல்லுமா. சார் கீர்த்தனா ஏதோ MBA ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருக்கா. ஆமா, என்னங்க அது சார்? என்னன்னா கண்ணு, அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஒரு எம்எஸ்ஓட ஒரு எடிட்டிங் ஒர்க் நான் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். கூட இன்னொரு தடவை அனுப்பிச்சுடுறேன். அதுல வந்து ஒரு ஃபார்மேட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து ஏதோ எடிட் பண்ணி தரணுமாமா. அது ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்டோட ஒர்க் ஆட்டுக்குது. ஓகே, நான் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் அன்னைக்கு. ஓகே, அது அது அந்த சும்மா அலைன்மெண்ட் பண்ணி அவங்க கேட்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த ஃபாண்ட் எல்லாம் மாத்தி அதெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? சரிங்க. ஓகே, அந்த அலைன்மெண்ட் இல்ல, அதாவது அந்த பாடி ஆஃப் கண்டென்ட் அதுக்குள்ள வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். மத்த கம்பெனி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாடி ஆஃப் கண்டென்ட் மட்டும் அதுக்குள்ள வரதான்னு கொஞ்சம் MS வேர்ட்ல வேலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க சார். வேற இது இல்ல. அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் நான் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். சரியா? ஓகேங்க சார். அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து நீங்க அப்படியே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்க சார். வேற எதுவும் இல்ல. ஓகே, அப்படியே அது என்னன்னு பார்த்துட்டு அந்த குரூப்ல அப்படியே கீர்த்தனாட்ட கேட்டு அது அந்த டாக்குமெண்ட் கூட அனுப்பிச்சிருக்கேன். சரியா? நான் இன்னொரு தடவை அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்க சார். பண்ணிட்டு நாளைக்கு ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு அதை அனுப்பிச்சிருங்க. ஸோ அது என்னன்னு சரி. பார்த்துக்குவாங்க. சரியா? கண்ணு ஒரே நிமிஷம். ஓகேங்க. ஓகே, ஸோ இது புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுதான் சார் வந்து விஷயம். ஓகே ஓகே கண்ணா, ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். டெய்லியும் வந்து குறைஞ்சபட்சம் என்ன ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் கொடுத்துட்டேன். என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் டாக்குமெண்டாவும் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அதுக்கான ஸ்கில் செட் எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு வழியும் சொல்லிட்டேன். அதை எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதுக்கான இதையும் சொல்லிட்டேன். அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ப்ரொமோட் பண்ணா எப்படி கஸ்டமர்ல இருந்து காசு வாங்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். தென் இதுக்கப்புறம் நீங்க தான் பண்ணணும். திவ்யா மேம் புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே, என்ன பண்ணணும், எது எதுக்கு என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கிற உட்பட லிஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா அதை பிசினஸா நாம தான் எடுத்துட்டு வரணும். நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம கொண்டு வரும். ப்ராப்பரான ஒரு ஏர்னிங் பாயிண்ட் வரும். உங்களுக்கும் ஒரு இந்த ஐடிக்குள்ள வேலை செய்யறங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ள இருக்கும். நாமளும் வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். எல்லாத்துக்கும் நானும் வேலை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சுனாலே யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் லெவலை விட்டுட்டு யூ ஆர் ஒர்க்கர், நார்மலா யூ ஆர் டெக்னிக்கல் பீப்புள் அப்படிங்கறதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். யூ ஆர் இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸ் பர்சன் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துடும். இந்த லெவலை நீங்க டச் பண்ணியே ஆகும். புரியுதா? ஓகே சார். ஓகே, சரிங்கம்மா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. இதான் விஷயம், நான் கன்வே பண்ணிட்டேன். கௌதம், நாளைக்கு நீங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். எல்லா டாக்குமெண்ட் ரெடி ஆயிரும் கண்ணா, புரியுதா? எஸ்பெஷலி சரிங்க சார். அந்த ரூட் மேப் டாட் எஸ்ஹெச்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் நம்ம பிராண்ட் ஆட் பண்ணி எனக்கு தனித்தனி PDF ஃபைலா ரெடி ஆயிருக்கு. ஓகே, என்னதான் ஒரு 10-20 ஃபைல் தான் இருக்கும். சரிங்க ஓகே, ரெடி பண்ணிடலாம்ல? சரிங்க பண்ணிடலாங்க சார். பண்ணிட்டு அதை அனுப்பிச்சிருங்க. ஓகே, தென் இதே இதை வந்து அப்படியே சரி ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, சிலபஸ்னு யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இதுதான் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, சரிங்க சரிங்க சார். இதுதான் சிலபஸ். ரைட்? ஓகே ஓகே ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகே, பாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாய் சார். சார் சொல்லுப்பா.
சார் நான் செல்ஃப் இன்ட்ரோ குரூப்ல அமிச்சேங்க சார், பாத்தீங்களா சார்? பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்னும் அதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. இத பத்தி நாளைக்கு நம்ம மீட்டிங், இத பத்தி நம்ம இன்டர்வியூ மீட்டிங் ஒண்ணு வச்சு அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க சார், ஓகேங்க சார். ஓகே கண்ணா. சரி. ஓகே. YAML ஃபைல் கிரியேட் பண்ணி பார்த்துட்டேங்க சார். ம் அடுத்தது என்னங்க சார் பண்றது? பாட்ஸ், சர்வீசஸ், டிப்ளாய்மெண்ட், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெப்ளிகாஸ். இந்த நான் இப்ப AWS ஓட ரூட் மேப் ஒன்று கொடுத்துருக்கல, டெவாப்ஸ் ஓட ரூட் மேப், ஆமாங்க சார். அதை மட்டும் இது பண்ணிருக்கேன். சரியா? அதை பாருங்க. ஓகேங்க அதை சார். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு தெரிஞ்சுதுங்க சார். பட் இந்த நெட்வொர்க்கிங் சைடு ஒன்றும் தெரியலைங்க சார். அதாங்க சார் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்தா நிறைய டவுட் இருந்துச்சுங்க சார். ம் சரிங்க, நான் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? நாளைக்கு மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் சரிங்க பண்ணிடுவோம். சார். எனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் ஓகேங்க வந்திருக்கு, அதை சார். போய் பார்க்கறேன். சரியா? சரிங்க சார். மார்னிங் ஓகே கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஓகே ஓகே. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.